ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் ஹிந்தி டு தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சென்ட்ரல் ஹிந்தி கவர்மெண்ட்டோட, அதாவது சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரோடைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் புக்கோட பயிற்சித்தாள் 5க்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ மாதிரியின் அடிப்படையில் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை கொண்டு வாக்கியங்களை அமைக்கவும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பண்ணணும். ஸோ எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி கீழே இருக்கிறதும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் எடுத்துக்காட்டு நம்ம படிச்சிடலாம். யஹ் டேஷ் ஹ, இது டேஷ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? தங்களுடைய வீடு. அது ஆண்பால் பன்மையில கொடுத்துருக்காங்க. சாரி, ஆண்பால்ல இருக்கு. ஆண்பால்ல தான் இருக்கு. தங்களுடைய வீடு அப்படிங்கிறதுக்கு ஆப்கா கர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். வீடுனா கர், தங்களுடையனா ஆப்கா. ஸோ யஹ் ஆப்கா கர் அப்படின்றது. இப்போ அடுத்தது யஹ் டேஷ் ஹ. இங்க வந்து நடுவில் அந்த டேஷ்ல என்னுடைய புத்தகம்னு வரணும். இங்க புத்தகம் வந்து பெண்பால்ல இருக்கு. ஸோ இங்க பெண்பால்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்றோம்? யஹ் மேரி கிதாப் ஹ அப்படின்னு எழுதுறோம். யஹ் மேரி கிதாப் ஹ. யஹ் டேஷ் ஹ, இது என்ன? அவனுடைய மேஜை. இதுவும் பெண்பால்ல தான் இருக்கு. அப்போ யஹ் உஸ்கி, அவனுடைய அப்படின்னா அவனுடைய, ஆனா இங்க பெண்பால்ல கொடுத்துருக்கறனால உஸ்கி மேஜ் ஹ அப்படின்னு எழுதணும். யஹ் டேஷ் ஹ, மோகனுடைய கார். யஹ் மோகன் கா கார் ஹ. யஹ் மோகன் கா, சாரி மோகன் கி, பெண்பால்ல கொடுத்துருக்காங்க. மோகன் கி கார் ஹ. ஏ டேஷ் ஹ, என் தாய். பெண்பால்ல தான் கொடுத்துருக்காங்க. ஏ மேரி மாஹ, என் அப்படின்னும் போது மேரி. அம்மா அப்படிங்கிறதுக்கு மாஹ, மேரி மாஹ. யஹ் டேஷ் ஹ, உன்னுடைய சகோதரன். ஆண்பால்ல கொடுத்துருக்காங்க. யஹ் துமாரா தும்ஹாரா சகோதரன். பாயி ஹ, தும்ஹாரா பாயி ஹ. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து தங்களுடைய அப்படிங்கும் போது ஆப்கா, என்னுடையனா மேரா, அவனுடையனா உஸ்கா உஸ்கி உஸ்கே வரணும். இங்க உஸ்கி. மோகனுடைய மோகன் கி, என் அப்படின்னா மேரி. உன்னுடையனா துமாரா அப்படின்னு வரணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க போட்டுக்கணும். அடுத்தது பயிற்சி எண் 2. பயிற்சி எண் 2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்காணும் சொற்களுக்கு பன்மை வடிவத்தில் எழுதவும். ஸோ ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லடுக்கா லடுக்கே, கமரா கமரே, दरवाजा दरवाजे, पंखा पंखे. फल फल தான். ஃபல்லுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஃபல் அப்படியே வரும். கர் அப்படியே தான் வரும். சேபும் அப்படியே தான் வரும். வது வதுயேங். து வந்து ஷார்ட்டா போய் ஏங்குன்னு மாத்திக்கணும். வதுயேங். பர்தா பர்தே, दुकान दुकाने, खिड़की खिड़कियां. की ஷார்ட்டா போட்டு யாங் போடணும். கிடிக்கியாங். குர்சி குர்சியாங். சி வந்து ஷார்ட்டா போட்டு குர்சியாங். நெக்ஸ்ட் மிட்டாயி மிட்டாயியாங். இதுலயும் ஷார்ட்டா தான். சிடியா சிடியாங். மேல சந்திர பிந்து மட்டும் வரணும். மேஜ் மேஜ். மாலா மாலாயேங். लड़की
लड़कियांग, केला केले. இப்ப பயிற்சி எண் 3. அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு ஏற்ற ஹிந்தி சொற்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு ஹிந்தில இப்ப நம்ம எழுதணும். கமரா என்னுடைய அப்படின்னா மேரா, மேரா கமரா. அவளுடைய, உஸ்கி பேட்டி. அவளுடையனா உஸ்கி, உஸ்கி பேட்டி. அவர்களுடைய, உன்கி, அவர்களுடைய. உன்கி கட்டியா, அவனுடைய. உஸ்கா பரிவார். ராமனின், ராம் கா கர். டேஷ் ஸ்கூல், அம்மாவின். மா, மா கி ஸ்கூல். அப்பாவின். பிதா கா தஃப்தர், சாரி பிதா கே தஃப்தர். உன்னுடைய, தும்ஹாரி பஹன். அவனுடைய, உஸ்கி கிதாப். நம்முடைய, ஹமாரே கபடே. இது எல்லாமே எதை பொறுத்து அப்படின்னா அடுத்து வர வார்த்தைகளை பொறுத்து தான் முன்னாடி இருக்கிற அந்த கா கே கி எல்லாமே மாறுது. அடுத்தது பயிற்சி எண் 5. பயிற்சி எண் 5ல மாதிரியின் அடிப்படை கீழ்காணும் வாக்கியங்களை பன்மையில் மாற்றி அமைக்கவும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கிற மாதிரியே இதை ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதணும். இங்க இருக்கிறதெல்லாம் சிங்குலர்ல இருக்கு, ஒருமையில இருக்கு, இங்க பன்மையில மாற்றணும். யஹ் ஏக் रुपया है, ये 10 रुपये है. यह एक लिफाफा है, ये 3 लिफाफे. लिफाफाவோட ப்ளூரல் ஃபார்ம் लिफाफे है. यह एक आम है. ये 5 கொடுத்துருக்காங்க, அதான் 5. 5 ஆம், ஆம் தான், அது சேஞ்ச் ஆகாது, அதனால ஆம்னு எழுதிக்கலாம். यह एक आदमी है, ये 2 आदमी है. आदमी आदमी தான், மாறாது அதுவும். यह एक किताब है, இங்க 15ன்னு கொடுத்துருக்காங்க. 15 ஏ 15 किताबे हैं. यह एक फूल है, ये 20 फूल है. फूल, फूலும் ப்ளூரல்ல மாறாது, பன்மையில மாறாது, அப்படியே தான் வரும். यह एक लड़की है, ये 6 लड़कियां हैं. அடுத்தது பயிற்சி எண் 5. இதுல மாதிரியின் அடிப்படை, இதுவும் மாதிரிகளை வச்சு ஒருமையில இருந்து பன்மையா மாத்தி எழுதணும். யஹ் மேரி சாடியாக, சாரி பன்மையில கொடுத்துருக்காங்க, ஒருமையில மாத்தி எழுதணும். இது என்னுடைய புடவைகள், இது என்னுடைய புடவை அப்படின்னு எழுதணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்களா? வே ராம் கி பஹன் ஹை, வே அதுக்கு பதிலாக வஹ். வஹ் ராம் கி, இந்த பஹனே அப்படிங்கிறது பன்மையில இருக்கு, ஸோ அதை ஒருமையில மாற்றணும். பஹன் ஹ, இதுக்கு மேல புள்ளி வைக்கலன்னா ஒருமை ஆயிடும். ஏ சிட்டி, சிட்டியா கிஸ்கி ஹ, இந்த கடிதங்கள் யாருடையது. யஹ் சிட்டி, சிட்டியாங்க பதிலா சிட்டி. கிஸ்கி ஹ, யாருடையது, இந்த கடிதம் யாருடையது. வே ஃபூல் சுந்தர் ஹ, அந்த மலர்கள் அழகாக இருக்கிறது. வஹ், அந்த பூ அழகாக இருக்கிறது. வஹ் ஃபூல் சுந்தர் ஹ. ஏ ஆத்மி சென்னை கே ஹ, இந்த மனிதர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். யஹ் ஆத்மி, இந்த மனிதர் ஒரு பர்சன் தான் இருக்காங்க, யஹ்.
यह आदमी चेन्नई के हैं இந்த மனிதர் சென்னையை சேர்ந்தவர் ये मेरे बेटे हैं यह मेरा बेटा है ஒருமையில சொல்லும்போது பேட்டாங்கிறது பேட்டே அப்படிங்கிறது பேட்டான்னு மாறிடும். அதனால தான் மேரே அப்படின்னு இருக்கிறது மேரால மாறுது. இப்போ பயிற்சி எண் 6. அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள உரிச்சொற்களை பொருத்தமானவற்றை கொண்டு பின்வரும் வாக்கியங்களை நிறைவு செய்க. இங்க வந்து ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் வேர்டுன்னு கூட சொல்லலாம் உரிச்சொற்கள் அப்படின்றது. அதை கரெக்டான வேர்ட்ஸில் ஃபில்அப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான அர்த்தத்தை சொல்லிடுறேன், அப்புறம் நான் வந்து சொல்கிறேன். சஃபேத் வெள்ளை, கரம் சூடான, சாஃப் சுத்தமான, ஹவாதார் காற்றோட்டமான, கந்தி அழுக்கான, லால் சிவப்பு, நயா புதிய. யஹ்சாய் டேஷ் டீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீனாவே கரம் தான். சாய் கரம் ஹ. கமரே டேஷ் और டேஷ் இந்த அறை டேஷ் அண்ட் டேஷாக இருக்கு. கமரே நயா और சாஃப் ஹ சுத்தமாக இருக்கு. அதாவது புதிதாகவும் சுத்தமாகவும் இருக்கு. குலாப் கா ரங் ரோஸ் உடைய வண்ணம், ரோஜா பூனுடைய வண்ணம் அது லால் தான், ரெட்டு சிவப்பு, லால் ஹ. தாதாஜி கா கோட் தாத்தாவினுடைய கோட்டு ஹவாதார் ஹை காற்றோட்டமானது, அவருக்கு டைட்டா இல்லாம காத்தோட்டமா இருக்கு. ஹவாதார். ஏ லிஃபாஃபே டேஷ் இந்த கடிதம் எப்படி இருக்கு? சஃபேது வெள்ளையா இருக்கு. திவாரே டேஷ் சுவர் எப்படி இருக்கு? கந்தி அழுக்கா இருக்கு. ஓகேங்களா? இதோட பயிற்சித்தாள் 6 விடைகள் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் பார்க்கலாம். அடுத்த பயிற்சித்தாள் 7ல் நான் திரும்பவும் வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன்.